நம்ம இப்போ வந்து அவிச்சிட்டு மசாலா உருளைக்கிழங்கு தான் செய்ய போகிறோம். சாம்பார், ரசத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கு, தயிர் சாதத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை அவிக்கிறதுக்கு நான் 2 பாதியாக வெட்டிக்கிட்டு குண்டானில் தான் போட்டு அவிக்க போகிறேன். உப்பு போட்டேன், மஞ்சத்தூள் போட்டேன். நல்லா ரொம்ப குலைவாக வேகாமல் ஒரு 90% 10% விட்டுருங்க மட்டும் வேக வைங்க. இல்லைனா ரொம்ப குழன்னு மாவு மாதிரி ஆகிடும். நல்லா எனக்கு தேவையான அளவு நல்லா வெந்திருக்கு. நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. தோல் உரிக்கிற அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. தோல் உரித்து நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கிட்டேன். அதில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு வச்சுக்கிட்டேன் ரெடியாக. இப்போ நம்ம தாளிப்புக்கு போகலாம். பேன் வச்சுக்கிட்டு எண்ணெய் நான்ஸ்டிக்காக வச்சு இதில் வருங்கலாம். இல்லைனா இண்டாலியமாக இருக்கணும். ரொம்ப அந்த உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக இருக்குங்க தயிர் சாதத்துக்கெலாம். நான் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டேன், வெங்காயம் போட்டேன், கருவேப்பிலை போட்டேன். நல்லா வதக்கிட்டு நல்லா ஒரு ப்ரௌன் கலராக வர அளவு நல்லா வதக்கிட்டு, இப்போ நான் இதில் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, நடுவில் வந்து நான் சோம்பு, பூண்டு இடித்து வச்சுக்கிட்டேன். ரெடியாக இடித்து வச்சுக்கிட்டேன் நான். அது தாளிப்புலேயே நான் வந்து இது நல்லா ப்ரௌனாக வதங்கிடுச்சு பார்த்திங்களா. அப்போ இதை அப்படியே கொட்டிட வேண்டியதான். இப்போ நம்ம இப்படியே வறுத்தோம்னாக்க அந்த இதெல்லாம் கருக ஆரம்பிச்சிரும். அந்த வெங்காயம், மிளகாத்தூள்லாம் பூண்டுலாம் கருக ஆரம்பிச்சிரும். அந்த உருளைக்கிழங்குல போய் அந்த மசாலா ஏறாது. அதனால் கொஞ்சமாக ஒரு 2-3 ஸ்பூனு தண்ணி அந்த மிளகாத்தூள் கருகாமல் இருக்கிறதுக்காண்டி அதை வந்து 2 ஸ்பூன் ஒரு 3 ஸ்பூனு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா இது ஒரு 10-15 நிமிஷத்துக்கு வரலையும் நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஆயில் அதிகமாகவே கிடையாது இது. அந்த ஊற்றுற தண்ணியில் தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இருக்கிற ஆயில் அவ்வளோதான், வேறு நான் ஆயில் ஊற்ற போகிறதில்ல. ஆனால் செம்மையாக இருக்கும் இது வந்து தயிர் சாதத்துக்கு. எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ் இது. இந்த எத்தனை காய்கறி செஞ்சாலும் இந்த உருளைக்கிழங்கு கூட இருக்கணும்னு நினப்பாங்க நிறைய பேர் வீட்டில். ஜென்ஸுங்கள்லாம், லேடிஸ் ஆகட்டும், எத்தனை கூட்டு செஞ்சோம்னா இந்த வறுவல் இருக்கணும்னு நினப்பாங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் கொஞ்சம் மெனக்கட்டு நம்மளோட ரோஸ்ட்டு பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மணமாக இருக்கும். அந்த பூண்டு, சோம்பு நல்ல மணத்தை கொடுக்கும் அந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருக்கீங்களான்னு சொல்லுங்கள். எங்கள் ஊர் ஸ்டைல் தான் இது. இந்த உருளைக்கிழங்கு தான் ஒரு விசேஷ நாளுக்கு கூட ஒரு இலை போட்டு இது பண்ணுறோன்னா இந்த உருளைக்கிழங்கு இருக்கும். சாமி கும்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு இந்த உருளைக்கிழங்கு இருக்கும். இது வந்து ஆயில் நிறையா தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம அவிச்சிட்டோமா, ஆயிலே தேவையில்லை. தாளிப்புக்கு மட்டும்தான் ஆயில். 1/2 டம்ளர் ஒரு 3 ஸ்பூன் தண்ணி ஊற்றினா போதும். அந்த மிளகாத்தூள் அந்த உருளைக்கிழங்குல போய் சேர்றதுக்கு தான். சாந்து மாரின்னு சொல்லுவோம். இதில் சில பேர் தேங்காயெலாம் கூட அரைச்சி ஊற்றுவாங்க. அது ரொம்ப சொதன்னு இருக்கும். இது வந்து அப்படியே ரோஸ்டடாக இருக்கும். நல்லா இரும்பு கடையில் வறுத்தாலும் நல்லாயிருக்கும். அது ரோஸ்டடாக இருக்கும். ரொம்ப மணமாக இருக்கும். சாம்பார், தயிர் சாதத்துக்கு, வெரைட்டி ரைஸு, புளி சாதத்துக்கு, ஒரு பிள்ளைங்களுக்கு கட்டி கொடுக்கறதுக்குலாம் இந்த தொட்டுக்க நல்லாயிருக்கும். லெமன் சாதம், மாங்காய் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் இது.